ஊத்தங்கரை டிவிக்கு எம்எல்ஏ கட்சி மாற சொல்லி 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசிருக்காங்க. இது சம்பந்தமா செந்தில் பாலாஜி அவங்க ஆதரவாளர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி கருத்து அவங்க என்ன செய்தாலும் அது ஒண்ணே ஆகாதுப்பா. விஜய் வந்தவர் தான். இந்த 5 வருஷத்துக்கு நாங்க அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறோம். அதை அவரை பார்த்துட்டு தான் அப்புறமா தான் நாங்க எதுவும் முடிவு பண்ண முடியும். இவங்க சொல்லி ஒண்ணு எடுத்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இவங்க முடிவு ஒண்ணு இவங்களா எடுத்துட்டா மக்களுங்க எடுக்கணும். இல்ல மக்களுங்க தான் முடிவு எடுக்கணும். புரியுதா? இவங்க பாடி அதெல்லாம் சரி பண்ணா அது அவங்களுக்கு தான் கெடுதல். புரியுதுங்களா? 5 வருஷமா இவர் ஆந்தாரு, 2 வருஷமா எங்களுக்கு காசே போடாது இருந்தாரு. நாங்க எதனா பிரச்சனை பண்ணோமா என்ன கேட்டோமா? இவரை வர வைக்கிறோம் தானே வர வச்சோம். மாத்தி தான் வர வச்சோம். ஒரு சான்ஸ் இவர் கொடுக்கல. அவருக்கு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவர் வரணுன்றதுக்காக குடும்பம் எல்லா ஜனங்களும் போட்டுது. அது அவர் தான் வருவாரு. நல்லபடியா நடக்கும். இப்போ இந்த நிமிஷம் வர விஜய் அவர்கள் ஆட்சி கவுக்க ஸ்டாலினும் எடப்பாடியாரும் சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சரி ஒண்ணும் பண்ணாலும் ஒண்ணும் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இவங்க முடிவு எடுத்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இவரு முடிவு இவங்க 2 பேரும் எடுத்து என்ன பண்ண போறாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜனங்க வேணும் தான் அவரை வர வச்சுக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாப்பனாங்க. அவரு தான் இருப்பாரு. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. எங்க துணை எப்பவுமே அவருக்கு உண்டு. யாரு முடிவு எடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது.